தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி, தேவன் இந்த வாரத்திற்கான செய்தியை உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை மெய்யாகவே இந்த மார்ச் மாதத்திலே 14 நாட்கள் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி 15வது நாளை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனையை கூட தேவன் கிருபையாய் ஈவாய் நமக்கு தந்திருக்கிறதை நினைத்து தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை கிருபையாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார் என்றும், சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம் இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். இரட்சண்ய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வராக. இரட்சண்ய பாடல் மட்டுமல்ல, இரட்சண்ய கொம்பு, இரட்சண்யத்தின் தேவன், இரட்சண்யத்தின் நாள், இவையெல்லாவற்றை குறித்து கடந்த வாரம் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து இந்த மார்ச் மாதத்தினுடைய 3வது ஆராதனையிலே இந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சகாயம் செய்வாராக. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, Psalms 32 verse 10, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். யாரு கிருபை மனிதனை சூழ்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை இல்லாவிட்டால் நம்மால ஜீவிக்கவே முடியாது. இந்த கிருபை நம்மை விட்டு விலகக்கூடாது. தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சவுலை விட்டு கிருபை விலக்கினது போல உன்னை விட்டு கிருபை விலக்க மாட்டேன். விலகாத கிருபையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கி போகாத கிருபையை, நித்திய கிருபையை தாவீதுக்கு அளித்தார். அதே தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு எனக்கும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை, நம்மை சுற்றிலுமாய் மேலே கீழே முன்னே பின்னே சுற்றிலுமாய் நம்ம அந்த கிருபை அப்படியே சூழ்ந்து கொள்ள வேணும். உண்மையாவே எத்தனை பேர் நம்ம ஆசிக்கிறோம், என்னையும் கூட அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், என்னையும் கூட அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கிருபை நம்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது. நாம் வெந்து அழிந்து போய்விடுவோம். கிருபை நஷ்டப்படுத்துகிற மனுஷராய் நாம் மாறிடக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் தைரியமாய் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. அப்படியானால் விருதாவாக்காத கர்த்தருக்கு ஸ்தோத்திர கிருபை வேணும். பொய் என்னும் அடைக்கலத்தை நம்பியிருக்கிறவர்களை கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விலகி போய்விடும். யோனா தீர்க்கதரிசி அவிதமாய் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கிருபை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அருமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கிருபை குறித்து தாவீது ராஜா சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார். கிருபை குறித்து எப்படிப்பட்ட கிருபை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து தாவீது சொல்லுகிற சில அனுபவங்களை நாம் தியானிக்கலாம். அதற்கு பின்பு இந்த கிருபை என்ன செய்யும் என்பதை குறித்தும், இந்த கிருபை எங்கெல்லாம் இருக்கிறது தேவை என்பதை குறித்தும் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக Psalms 17 verse 7, 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்முடைய அதிசயமான கிருபை. இதே வார்த்தையை 31ஆம் சங்கீதத்திலேயும் 21வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறது நமக்கு வாசிக்கலாம்.
31, Psalms 31 verse 21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்கின பண்ணினால் அவருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான கிருபை, wonderful grace, marvelous grace, ஆச்சரியமான அதிசயமான கிருபை என்று இந்த கிருபைக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் கூட இந்த கிருபை குறித்து நிறைய பெயர் சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே தாவீது சொல்லும்போது அதிசயமான கிருபை, wondrous grace, marvelous grace. அதோடு மாத்திரமல்ல, 36ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்திலே நான் படிக்கும்போது Psalms 36 verse 7 அங்கே படிக்கும்போது இந்த கிருபை குறித்து தாவீது சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அருமையான கிருபை, கர்த்தர் ஸ்தோத்திரம். precious grace. இந்த கிருபையை அதிசயமான கிருபை என்றும் ஆச்சரியமான கிருபை என்றும், இந்த கிருபைக்கு அருமையான கிருபை என்றும் தாவீது பெயர் வைக்கிறார். நமக்கும் கூட இந்த கிருபை எவ்வளவு அருமையானது இல்லையா? இந்த அருமையான கிருபை, கிருபை எவ்வளவு அருமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான கிருபை, விளையேற பெற்ற கிருபை நமக்கு தேவை பிரியமானவர்களே. இன்னும் அதோடு நிறுத்தல. 63ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே Psalm 63 verse 3 அங்கே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த கிருபையை குறித்து சங்கீதக்காரர் சொல்லும்போது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை எவ்வளவு நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. குட் கிரேஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கிருபை, நல்ல கிருபை. என் ஜீவனை விட அது நல்ல கிருபை. இவ்வளவு அருமையான பெயர்லாம் இந்த கிருபைக்கு தாவீது சொல்லிக்கொண்டே போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எனக்கும் கூட இந்த அதிசயமான அருமையான ஜீவனை பார்க்கிலும் நல்ல கிருபை உங்களுக்கு எனக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு கூட நிறுத்தாம 4ஆம் நலமான கிருபை என்று 109ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நலமான கிருபை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபை எவ்வளவு நல்லது, அதை தான் நலமான கிருபை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நமக்கு படிக்க முடியும். 109:21 109 verse 21. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். கிருபை நல்லது ஆண்டவரே, உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரே. ஓ, இதை சொல்ல சொல்ல இருதயம் நன்றி ஆள பொங்குது. நலமான கிருபை எனக்கு தாரும். இந்த கிருபை அப்படியே சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தாவீது நிறைய அனுபவங்களை சொல்லுகிறார். இந்த கிருபை தான் என்னை கலிகூற பண்ணுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிதமாய் சொல்லுகிறார். கலிகூற பண்ணுகிற கிருபை 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே Psalms 31 verse 7 அங்கே படிக்கும்போது அந்த கிருபையை குறித்து சொல்லுகிறார். கலிகூற பண்ணுகிற கிருபை. உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். ஓ ரபல கத்துனாயிரியா. அதிசயமான கிருபை, அருமையான கிருபை, ஜீவனை பார்க்கலும் நல்ல கிருபை, நலமான கிருபை, என்னை கலிகூற பண்ணுகிற கிருபை. இதைதான் மோசே கூட 90ஆம் சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது மோசே சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? Psalms 90 verse 14. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம்
கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கும். நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூறுகிற மனுஷராய் மாறும்படி கிருபை எங்களை மூடட்டும், கிருபை எங்களை திருப்தியாக்கட்டும், கிருபை எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பக்தர்களும் கிருபையை குறித்து எவ்வளவு அருமையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சூழ்ந்து கொள்ளுகிறவர், காருண்யத்தால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். அதோடு மாத்திரமல்ல, இரட்சண்ய பாடல்களால் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். இந்த 3ஆம் வாரத்தில் கர்த்தரை கேட்போம், உடைய கிருபையால் என்னை சூழ்ந்து கொள்ளும். அது அதிசயமான கிருபை, அருமையான கிருபை, ஜீவனை பார்க்கிலும் மேலான கிருபை, நலமான கிருபை, என்னை கலிகூற பண்ணுகிற கிருபை. ஓ, அந்த கிருபையினால் என்னை நிரப்புவீராக. இந்த கிருபை உங்களுக்கு எனக்கு வேணும் பிரியமானவர்களே. இந்த கிருபையை குறித்து ஒவ்வொரு நாமங்களை சொன்னவர்கள் இந்த கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளணும்னா அதிகாலையில கிருபையை தேட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. புலம்பல்லே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. அந்த புது கிருபைக்காக அதிகாலையில கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேட தேட அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், ஜீவனை கண்டடைவான். அதிகாலையில கர்த்தரை தேடுகிற மனுஷன் ஜீவனை கண்டடைகிறான், கிருபையை கண்டடைகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோட வாழ்க்கையிலேயும் இந்த வாழ்க்கையிலேயும் இந்த காலைதோறும் அந்த புது கிருபையை அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலைதோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் புதியவைகள், புது கிருபையால நிரப்பும். ஒரு நாளும் என்னுடைய ஜெபமும் அவள்தான் இருக்கும், இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரும், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறது போல, அன்றன்றைக்குள்ள மன்னாவை கர்த்தர் தந்தது போல, எனக்கு ஆண்டவரே இந்த காலவேளை எழும்பி இந்த நாளெல்லாம் ஜெயமாய் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தாரும். புது கிருபை கேட்டு கேட்டு கிருபையிலேயே ஓடுவோம், கிருபையிலே நடப்போம். அதோடு மாத்திரமல்ல, 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிற போது, Psalms 42:8, அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார். பகற்காலத்திலேயும் தேவ சமூகத்தில் இருப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். காலையிலும் பகற்காலத்திலும் அதிசயமான அருமையான ஜீவனை பார்க்கலும் மேலான நலமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஆசிக்கிறோம்? எத்தனை பேர் இந்த கிருபை என்னை நடத்தட்டும் என்று விரும்புகிறோம்? எத்தனை பேர் இந்த கிருபையால் நிரப்பப்பட ஆசிக்கிறோம்? இப்பொழுதே வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கிருபை என்னை நிரப்பட்டும், கிருபை என்னை மூடட்டும், கிருபை என்னை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளட்டும், கிருபையால் என்னை நிறைக்கணுமே. கிருபையால் என்னை மூடனவே. கெச்சுவோ, அந்த கிருபைக்காக கெச்சுவோ. இந்த கிருபை என்ன செய்யுமா? சங்கீதக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விவிதமாய் சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிற வேளையிலே Psalms 119:76 அங்கே சொல்லும் போது இந்த கிருபை என்ன செய்கிறது என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த கிருபை ஆத்துமாவை தேற்றும். துக்கத்திலே, துயரத்திலே, வேதனைக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே சகிக்க கிருபை தாரும், எனக்கு பலன் தாரும், போராட்டத்தை ஜெயிக்க கிருபை தாரும் என்று கேட்கும்போது இந்த கிருபை நம்மை தேற்றுவதாக. தேற்றுகிற கிருபை, comforting grace. Do you want to comfort?
in your problem, in your troubles, in the time of trials. கர்த்தர்ட்ட கேட்போம், எனக்கு ஒரு ஆறுதல் செய்கிற கிருபை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய வாக்கின்படியே உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும். வாக்குத்தத்த வார்த்தைகள், கிருபை பொருந்தின வார்த்தைகள் உங்களை என்னையும் தேற்றும். மீண்டும் 119 சங்கீதத்தை ஆக்கியோன் சொல்லுகிறான். 119 சங்கீதம் 124 வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய அடியேனை கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நடத்துகிற கிருபை. 119 verse 124, உம்முடைய கிருபையின்படியே நடத்தி. கிருபை நமக்கு நடத்தும், கிருபை நமக்கு போதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு வருகை குறித்து கிருபை போதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போதும், தீத்துவின் புஸ்தகத்திலேயே நாம் படிக்கும் போது, அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறதா? போதிக்கிறது என்று படிக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் கிருபையானது நமக்கு போதிக்கிறதா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதிக்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு போதிக்கட்டும். தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம் 13 வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் படிக்கும்போது, அவபக்திக்கும் லௌகிக இச்சையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ரட்சிப்பை அளிக்கிற கிருபை மாத்திரமல்ல, வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற கிருபை, போதிக்கிற கிருபை, அந்த கிருபையால நிரப்பப்படணும். இந்த கிருபை நமக்கு எவ்வளவு தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் 119 சங்கீதம் 88 வசனத்திலே 119 verse 88, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், ரிவைவ். அந்த கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு அருமையான வார்த்தைகள் என்னுடைய இருதயம் நொறுங்கி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கிருபை உயிர்ப்பிக்கிற கிருபை, தேற்றுகிற கிருபை, நடத்துகிற கிருபை, போதிக்கிற கிருபை, உயிர்ப்பிக்கிற கிருபை. எத்தனை பேர் இந்த கிருபை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறோம்? கொஞ்சம் அப்படியே கைகளை உயர்த்தி, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்படிக்கு என்று கொரிந்தியருக்கு அப்போஸ்தலர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அதிசயமான, ஆச்சரியமான, அருமையான, ஜீவனை பார்க்கலும் மேலான நலமான கிருபை எனக்கு தாரும் 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 என்று சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை பெருகும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா, கிருபை 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 கிருபை. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமா? அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளணும். முன்னே பின்னே மேலே கீழே சுற்றிலுமாய் அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, இந்த கிருபைக்கு ஒரு ஒரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம்னா, 89 சங்கீதம் Psalms 89 verse 14 அங்கே படிக்கும்போது சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறார், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உனக்கு முன்பாக நடக்கும். கிருபை நமக்கு முன்னே நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னே நடக்குமா? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் கிருபைகளை என்னென்றைக்கும் பாடுவேன்.
இந்த சங்கீதத்தின் ஆரம்பமே அப்படிதான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்றைக்கு இந்த கிருபையை பாடுவேன், கிருபை என்னென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மை வானங்களிலே ஸ்தாபித்தீர் என்றே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை நமக்கு முன்னே நடக்குமா? அந்த முன்னே நடக்கும் அந்த கிருபைங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் யாருன்னா இயேசு. அவர்தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் பூமிக்கு வந்தார். அந்த கிருபை பொருந்தின தேவன். இவரை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது சகல கிருபை பொருந்தின தேவன். இவர் நமக்கு முன்னே நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விரும்புவோம், ஆண்டவரே கிருபை எனக்கு முன்னடக்கட்டும். முன்னே கிருபை. ஒரு தேவனுடைய மனுஷனானால் பிஃபோர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு முன்னே கிருபை. இரண்டாவது, இந்த கிருபை பின்தொடருமா? சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கிருபை இந்த மனுஷனை பின்தொடர்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். mercy and grace, goodness and mercy follow with me. என்னை தொடர்ந்து வருகிறது. நமக்கு பின்னாடி கிருபை. யோசித்து பாருங்க, முன்னாடி கிருபை, பின்னாடி கிருபை. முன்னே கிருபை, before the grace, behind the grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ beneath, கீழே. before, behind, beneath, கீழே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Psalms 94 verse 18, 94:18 சங்கீதத்தில் படிக்கும்போது நமக்கு கீழே கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்குகிறதா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே வானத்தில் ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் பாதத்தின் கீழே சந்திரன். இல்லாவிட்டால் சந்திரனுக்கு மேலாய் அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். நாம் கிருபையில் நிற்கணும். கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருப 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 கிருப. அந்த கிருபையில் தான் நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கிலும் நான் ஆகுന്നത് கிருபை அത്രേ. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. கடைசியாக மேலே கிருபை, அப்பான். 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலும் 11ஆவது வசனத்திலும் படிக்கும்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை. மேலே கிருபை, கீழே கிருபை, மேலே கிருபை. சுருக்கமாய் சொன்னால் 32:10 சங்கீதம் சொல்லுகிறது, சுற்றிலும் கிருபை. ஆம் பிரியமானவர்களே, இந்த கிருபையினால சூழப்படுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சித்தி மரத்தினாலே ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்யணும். அதை பொன் தகட்டால மூடணும், வெண்கல தகட்டினால மூடணும். ஒரு மரம் கூட தெரியாதபடி, சின்ன துவாரம் கூட ஏற்படாதபடி மூடணும். ஏன்னா 24 மணி நேரம் அக்கினி எரிந்துகிட்டே இருக்கும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் பொல்லாங்கினால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த உலகம் அழிவுக்கு நேரான உலகம். இந்த உலகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம், வஞ்சிக்கிற உலகம். நீங்கள் நானும் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு. மரம் நாம் பலவீனர். இந்த வெண்கலம் நம்மை மூடுமானால், வெண்கலத்தால மூடப்படுவோமானால், அதான் கிருபை. மாம்சம் தெரியாமல், பலவீனம் தெரியாமல் இந்த கிருபைக்கு போடு. என்னை கிருபை மூடட்டும். இந்த உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையும் கிருபையால் மூடிவிடும் என்று கேட்போம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அது ஆச்சரியமான கிருபை, அதிசயமான கிருபை, ஜீவனை பார்க்கலும் பெரிய கிருபை. அந்த கிருபையினால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, ஆயுசு நாட்களில் ஒரு ஆராதனை கூட கிருபையாய் தந்திருக்கிறீர். இந்த ஆராதனையிலே எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிற அற்புதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை, முன்னே கிருபை, பின்னே கிருபை,
மேலே கிருபை, கீழே கிருபை, சுற்றிலும் கிருபை, வலதுபுறம் இடதுபுறம் ஒரு பக்கமும் ஆண்டவரே இடைவெளி தெரியாதபடி, வெறுமை தெரியாதபடி எங்களை முற்றிலும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையினால சூழ்ந்து கொள்ளுகிற தேவன், காருண்யத்தால சூழ்ந்து கொள்ளுகிற கர்த்தர் எங்களை இன்னும் கிருபையால் சூழ்ந்து கொண்டு எங்களை நடத்தும். ஆசீர்வதியும். கிருபை தொடரட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.